Delhi headquarters speaking. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன இது திடீர்னு கனெக்ஷன் கட்டாயி போச்சு? 115 தப்பிச்சு வரதாவும் எதிரிகள் தோத்துக்கிட்டு வரதாவும் பேசிக்கிட்டே இருந்தாரு. இப்ப அவருக்கு என்ன ஆயிருக்கும்? ஹலோ, 115. Congratulations 115, congratulations. Very good, very good, very good. 115 எதிரிகள்கிட்ட தப்பிச்சு இந்திய எல்லைக்கு வந்துட்டாரா? வெரி குட் சார், வெரி குட் சார், வெரி குட். மிஸ்டர் 115 நம்ம ரகசிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய பெருமையை தேடி கொடுத்துட்டாரு. ஆஃப் கோர்ஸ் அவருடைய சேவையை பாராட்டி ஜனாதிபதி தங்க பதக்கத்துக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். வெரி குட் சார், வெரி குட். சார் 115 is coming. Is it so? Let him come. Yes sir. வாங்க மிஸ்டர் ராமு. Congratulations, congratulations. Take your seat. மிஸ்டர் ராமு, நாங்கள்லாம் உங்க வரவை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். உளவாளியா பகை நாட்டுக்குள்ள நுழைஞ்சி நம்ம நாட்டுக்கு எதிராக அங்கே என்னென்ன சதித்திட்டங்கள் உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர்றது சாதாரண காரியம் அல்ல. இட் இஸ் ரியலி a great achievement. இந்தியாவெங்கும் பரவலா இருக்கிற தேசவிரோத கூட்டம் தமிழகத்தை பொறுத்த வரையிலும் திருநகர் வட்டாரத்தில் இருக்குன்னு நீங்க அனுப்பிச்ச செய்தியை வச்சு நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதுல ஓரளவு தடயங்கள் கிடைச்சிருக்கு. அதை டீல் பண்றதுக்கு உங்களை விட பொருத்தமா வேற யாரும் இல்லை. சோ எதிரிகளை ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காக உங்களை தமிழக பெரிய ரகசிய போலீஸ் அதிகாரியா நியமிக்க சொல்லி ஆர்டர் சொல்றேன். இந்தாங்க, இவன் தான் நம்பிராஜன், திருநகர்ல பிரபல ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரியான தனபால் முதலியாரோட மகன். இத பாருங்க, இவதான் கமலாதேவி, பெரிய நாட்டிய ராணி. இதோ பாருங்க, நம்பிராஜனுடைய தகப்பனார் தனபால் முதலியார் கொடுத்த பத்திரிகை விளம்பரம். பிளீஸ் கோ த்ரூ இட். தேவை கலைவாணி நாடக ஆராய்ச்சி கழகத்துக்கு தலை சிறந்த கதாநாயகன் தேவை. உடனே கேட்கிற விலாசத்துக்கு தொடர்பு கொள்க. தனபால் முதலியார், வினை தீர்த்த விநாயகன் தெரு, திருநகர். ஆமா, வியாபாரிக்கு நடிகர்கள் எதுக்கு? நாடக கம்பெனி நடத்துறதா சொல்லிக்கிட்டு ஒரு கூட்டத்தையே வச்சு தீனி போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த கூட்டம் நாடகம் தான் நடத்துதான் பார்க்கணும். மிஸ்டர் ராமு, காரியம் வெற்றி அடைகிற வரைக்கும் நீங்க சாதாரண ஆளாத்தான் நடமாடணும். தமிழக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க யாருன்னு தெரியக்கூடாது. ஓகே சார். ஆபத்தான கடமையில ஈடுபட்டு இருக்கிற உங்க குடும்பத்தை அரசாங்கம் தன்னுடைய குடும்பமா பாவிக்கும். உங்க தாயாருக்கும் சகோதரிக்கும் மாதா மாதம் தவறாம உங்க சம்பளம் அனுப்பப்படும். தேங்க்ஸ் சார்.
உங்க உண்மையான உத்தியோகம் என்னங்கிறது உங்க குடும்பத்தாருக்கு கூட தெரிய வேண்டாம். எச்சரிக்கையா இருங்க. எஸ் சார். ஒரு டபுள் ரூம் வேணும். அப்படியா? பேரு? ராமு. எந்த ஊரு? திருச்சி. வாழைப்பழ வியாபாரமா? வேற யாரும் இங்க தங்க வரக்கூடாதா? என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குற வேற ஒண்ணும் இல்ல. நாடகத்துல நடிக்க தனபால் முதலியாரை பார்க்க வந்திருக்கேன். என் பர்சனாலிட்டியை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? நானும் நடிக்கலாம்னு பாக்குறேன் சார். முதல்ல எனக்கு சான்ஸ் கிடைக்கட்டும், அப்புறம் உங்களுக்கு சிபாஸ் பண்றேன். சரி சார். ஏன் ஹோட்டல் முதலாளியாவே நடிக்கலாமே? ஆஹா, மறந்துடாதீங்க மேனேஜர், மறந்துடாத. ரூம் கிடையாது, தயவுசெய்து மன்னிச்சுங்க. என்ன திடீர்னு முதல்ல இருக்குன்னு சொன்னீங்க, பிள்ளைங்கிறீங்க? ஆபத்தான விஷயம் சார். என்ன? தனபால் முறையார பார்க்க போறதா சொல்லிட்டு ஒருத்தன் வருவான். அவனுக்கு ரூம் கொடுக்கப்படாதுன்னு சொல்லி ஏற்கனவே மிரட்டி இருக்கான். அதைத்தான் ஞாபகப்படுத்திட்டு போறான். சார், இந்த ஹோட்டல்ல ஜன்னல் கண்ணாடி எல்லாம் புதுசா மாற்றி ஒரு வாரம் தான் ஆச்சு. சார் பணம் உங்ககிட்டே இருக்கட்டும். ஏதாவது சேதாரம் ஆச்சுன்னா நஷ்டத்துக்கு ஈடு பண்ணிட்டு மிச்சம் இருந்தா கொடுங்க. தேங்க்யூ சார். ஏ பாய் சார், மேல 7ஆம் நம்பர் ரூமுக்கு இவர் அழைச்சி பாப்பா. சரி சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார்.
நீங்க இங்க வந்தீங்க? கொஞ்சம் இருக்குதா? எங்க போறீங்க? நீங்க கொடுத்த பணத்தை எடுத்துட்டு வரதுக்கு. உடஞ்சதுக்கு எவ்வளவு நஷ்டம் வேணுமோ அதை எடுத்துங்க. முடியாது. ஏன்? உடஞ்சது அவன் உடம்பு இல்ல. பயப்படாதீங்க, கைய கொடுங்க. உட்காருங்க. நீங்க பாஸ் தான். எந்த பரீட்சையில? ஹீரோ செலக்ஷன் பரீட்சையில. ஓஹோ, நான் நடிக்கத்தான் வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமே. யார் சொன்னது? ராமு. ராமுவா? என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆச்சரியமா இருக்குல்ல? இதோ நீங்க போட்ட அப்ளிகேஷன். ஆமா, நீங்க தேடி வந்திருக்கிற டிராமா கம்பெனி முதலாளி தனபால் முதலியார் மகள் நீலா. ஓ, அதுக்கு இவ்வளவு தகராறு இருக்கு. சாதாரணமா வந்திருக்கலாமே. எதையுமே டிராமாட்டிக்கா பண்ணி பழகி போச்சு. ஆமா, எங்க அப்பா கிட்ட என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? 500 ரூபாய். இன்னொருத்தர் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னா? மனுஷனா அவன்? கடவுள் மாதிரி உட்கார வச்சு உச்சிகால பூஜை நடத்துவேன். ஆமா, யாருங்க அந்த முதலாளி? நான் தான். ஏன் எழுந்திருச்சிட்டீங்க? ஒண்ணும் இல்ல, முதலாளிக்கு முன்னாலே உட்காரலாமா? வெரி குட். தொழிலாளின்னா இப்படி இல்ல இருக்கணும். உங்களுக்கு சம்பளத்தோட ப்ராவிடென்ட் ஃபண்ட், கிராச்சுவிட்டி, பஞ்சப்படி எல்லாம் லேபர் சட்டப்படி தரப்படும். வீட்டு வாடகை உயிர் போயிடுமே. நீங்க தங்க போறது எங்க வீட்டுல தானே? தங்கமான முதலாளி, தங்கமான முதலாளி. ஆமா, எனக்கு என்ன வேலைங்க? நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா தூங்கணும். அப்படின்னா இந்த சம்பளம் பத்தாது. அதுக்கு வேற தனியா அலவன்ஸ் தரணும். என்ன அலவன்ஸ்? மாப்பிள்ளை அலவன்ஸ். அதுதான் மாமனார் வீட்டுல மாப்பிள்ளை செய்ய வேண்டிய கஷ்டமான வேலையாச்சு அது. நான் உங்களுக்கு தரப்போற வேலை ரொம்ப சுலபமானது. என்ன? காதலிக்கணும். ஆஹா, இப்பயே ஆரம்பிக்கலாமா? ஷட் அப். என்ன இல்ல? ஓஹோ, உங்க தங்கச்சியா? தங்கச்சியும் இல்ல, அக்காவையும் இல்ல, ஒரு மூதேவிய. அதனால என்ன, ஒரு பொண்ணா இருந்தா போதும். ஆமா, என்ன வயசு இருக்கும்? 18 வயசுன்னு 18 வருஷமா சொல்லிட்டு இருக்கா. வார்த்தை மாறாதவங்க போட்டு இருக்கு. எப்போ ஒரே பேச்சு. எங்க அப்பாவோட கலை பைத்தியத்தை பயன்படுத்திக்கிட்டு ஆயிரமா காசு பறிச்சுக்கிட்டு இருக்கா கமலாதேவிங்கிற ஒரு நாட்டியக்காரி. எங்க அப்பாவும் அவளை இணையில்லாத கலாராணின்னு நம்பி பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமா, அதை நான் எப்படிமா தடுக்க முடியும்? நான் உங்களை என்னுடைய நண்பர் புலியூர் ஜமீன்தாருன்னு சொல்லி அழைச்சுக்கிட்டு போய் எங்க பங்களாவிலேயே தங்க வைக்கிறேன். நான் ஜமீன்தாரா? அம்மா, எனக்கு டூப் அடிச்சு பழக்கலம்மா. பயப்படாதீங்க, அவ உங்களை உண்மையான ஜமீன்தார்னு எண்ணி நெருங்கி பழகுவா, காதல் வலை வீசுவா. நீங்களும் அவளை காதலிக்கிறது போலவே நடிங்க. உண்மையாவே என்ன காதலிச்சுட்டா வெற்றி நமக்குத்தான். உங்களுக்கு என்ன, நீங்க சொல்லுவீங்க. நான் தாய்க்கு தலைமகன், ஒரே புள்ள, கடைசியில் நாளும் அந்த பீடத்தை மாற்றி முடிக்கணும். அதுதான் இல்ல, அவ கடைசியா வந்து உங்க கால்ல விழுவா. அப்ப நீங்க அப்படின்னு குறும்பா சிரிச்சிட்டு, நான் உன்னை காதலிச்சதெல்லாம் வெறும் நடிப்பு, நீ நாடகத்துல பெரிய நடிகையா இருக்கலாம், வாழ்க்கை நாடகத்துல நீ வெறும் கத்துக்குட்டி அப்படின்னு சொல்லி அவன் மனசை உடைக்கணும். அவன் வாழ்க்கையை வெறுத்து தானே ஓடி போயிடணும் எங்கேயாவது. அவ்வளவேதான். நான் ரெடி. அப்ப இந்தாங்க 1 மாசம் அட்வான்ஸ். ஆனா இந்த புலியூர் ஜமீன்தார் விஷயம்தான் பயத்துல புளிய கரை. அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க நாளை காலையில 10 மணி கரெக்டா வீட்டுக்கு வந்துடணும். ஞாபகம் இருக்கட்டும். 10 மணிக்கு. நல்ல ஜமீன்தார், ரெடிமேட் ஜமீன்தார். தங்கச்சி